அரியருள் வருகும் அருமறை வீதியோர் யதாபுசேனும் கலா மயிலே பெரிய பேரின்பம் பொதிந்த பெட்டகமே புகழவுன் பெருமையை பெரியோரு சிறிய நான் புகழலி செல்லுமோ சொல்லாய் திருவாய்கொண்மறு மொழி புகழ அருக நான் உன்னதி தவிசி நுண்ணுக அயின் முகம் மதுமதி கடலே மாயவசத்துல சிக்கி மரளியாகிய யமன் வசம் போக இருந்த நமக்கு மாயையை நீக்கி மரளியிலிருந்து காத்து ரட்சிக்கின்றார்கள் என்று அது என்ன சொல்றது, அவங்களுடைய கருணை. மாயையை நீக்கணும். ஏன்னா இவன் குடும்பத்தினர் இருக்கிறான், இந்த குடும்பஸ்தனா இருந்துகிட்டு இவனை இந்த மையப்பட்டுக்கலாம்னு கூப்பிட்டுட்டோம், வந்துட்டான், நான் மாயை விட்டு வர முடியாது. அவங்களுடைய கருணை தான் என்ன பாருங்க, அந்த கருணை எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. மெய்வழியை சார்ந்து, மெய்வழியை சேர்ந்து அல்ல, மெய்வழியை சார்ந்து நம் தெய்வம் அவருடைய திருவருள் நெறிப்படி நடந்து நமக்கு அப்படி நடந்தா நமக்கு எப்பேற்பட்ட செயல் கைவரவாகுதுங்கிறத அந்த பஞ்சநேரிச்சி பாடல்ல உங்களுக்கு நிறைய நான் சொல்லி காமிச்சிருப்பேன். அதே தான் இப்ப திரும்ப சொல்றேன். மாயை மரளியன்கை மறுவிடாமலே காக்கும். இதுங்க அந்த மாயைங்கிறது மரளி. அந்த மாயை மரளியன்கை மறுவிடாமலே காக்கும் யாருக்கு அப்படின்னா, குருவரர் மெய்வழிச்சாலையை சார்ந்திடும், சேர்ந்திடும் அல்ல. யார் சார்ந்து கொள்ளுகின்றார்களோ, நீ நண்பரா சேரணும், நான் இதுல அப்படியெல்லாம் அவங்க சொல்லல. குருவரர் மெய்வழிச்சாலையை சார்ந்திடும் குவலயத்திர்னா இந்த உலகத்து மக்களுக்கு சொல்றாங்க, நான் சொல்லுவது உண்மை உண்மை உண்மையே, இது சத்தியம் சத்தியம்னு சொல்ற மாதிரி தெய்வம் என்னமா கதறாங்க. அந்த மாயை மரளியன்கை மறுவிடாமலே காக்கும் யாருக்கு? குருவரர் மெய்வழிச்சாலையை சார்ந்தவர்களுக்கு இது நடக்கும். இது உண்மை உண்மை உண்மைன்னு 3 தடவை நமக்கு அறுதியிட்டு நமக்கு குறிப்பிடுறாங்க. சரி, எப்படி நம்மளை ஆக்குகிறாள் என்பதை இப்ப கவனிக்கலாம். எப்படி நம்மளை அப்படி மாத்துறாங்க அப்படின்னா, மாயை, மரளி, மனம், இருள் இவை அனைத்தும் ஒரு பொருள் சொற்களே. மாயை, மரளி, மனம், இருள் இவை அனைத்தும் ஒரு பொருள் சொற்களே. இது எல்லாமே ஒன்னேதான், ஒன்னதான் குறிக்குது. மாயை என்றால் என்ன என்பதற்கான நாரதர் நிகழ்வை மேற்கோள் காட்டி பகிர்ந்து கொள்கிறார்கள். அதாவது மாயைக்கு இப்ப நான் ஒரு கதை சொல்றேன். அந்த கதை உங்களுக்கு அதுதான் எப்படி மாயைய வெல்றது அப்படின்னு ஒரு கதையை கொண்டாந்து முடிக்கிறாங்க. எப்படி நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோங்கிறதுக்கு நமக்கு தெரியணும் இல்லையா மாயையில, அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. இந்த கதையை சொன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு தடவை வைகுண்டத்துல பகவானும் நாரதரும் வனம் வந்துட்டு இருக்காங்க. அப்ப பகவானை பார்த்து நாரதர் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இந்த மாயைன்னா என்னங்க அப்படின்னு கேட்கிறார். மாயைன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறக்கா பகவான் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு பகவான் என்ன பண்றாங்க, சரி நாரதா, நீ பூலோகத்துல போய் நான் சொல்ற நதியில போய் ஒரு குறிப்பிட்ட ஒரு நதியை சொல்றாரு, நதியில போய் நீ அங்க போய் நீராடிட்டு நீ திரும்ப வா சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா உடனே அவர் என்ன பண்றாரு, பூலோகத்துக்கு இறங்கி வந்துடுறாரு. இறங்கி பகவான் சொன்ன அந்த நதியில போய் குளிக்கிறாரு. நல்லா மூழ்கி எந்திரிக்கிறாரு. பார்த்தா ஒரு பெண் வேடமா ஆயிடுறாரு, பெண்ணா மாறிடுறாரு. தண்ணியில மூழ்கி எந்திரிச்சதே ஒரு பெண்ணா மாறிடுறாரு. எப்பேற்பட்ட பெண்ணா மாறினா, ஒரு தேவதை போல மிக அழகான ஒரு தோற்றத்தை பகவான் கொடுத்துட்றாங்க. அழகான தோற்றத்தோட அவரு தன்னுடைய தண்ணியில பாக்குறாரு பெண் உருவம். அந்த நாரத பெண் உருவம் அழகெடுத்து பிரம்மாண்டமா தேவதை போல அவங்க நிக்கிறாங்க.
அந்த நேரத்துல அந்த ஆத்தங்கரை ஓரத்துல இளவரசர், அந்நாட்டினுடைய இளவரசர் வந்து குதிரையில வர்றார். வந்து பார்க்குறாரு, அந்த ஆற்றுக்கிட்ட ஒரு பெண் மிக அழகாக நிக்கிறத பார்த்துட்டு அவரு அதுல மயங்கி, நேரா வந்து அந்த நாரத பெண்ணுகிட்ட கேட்கிறார். "உன்னோட நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து இளவரசர். உன்னை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீ வந்து என்னுடைய அரண்மனையில உன்னுடைய வாழ்க்கைய எடுத்துக்கலாம்னு" சொல்லி அழைக்கிறார். அதுபோலவே அவங்க அவங்கள ஏற்றுக்கிட்டு அரண்மனைக்கு போறாங்க. அங்க அவருக்கு திருமணம் முடியுது. திருமணம் முடிஞ்சு குழந்தைகள்லாம் பெற்று, அ நாரத பெண் என்ன பண்றாங்க, இந்த இக வாழ்க்கையில எப்படி வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்றதுக்காக அந்த கதைய கொண்டாடுறாங்க. அ குழந்தைகள்லாம் பெற்றுக்கிட்டு கணவன் மேல பெரிய அன்பு, குழந்தைகள் மேல மிக வந்துரும் இல்லையா? அந்த பெண்ணுங்கிற ஒரு நாணம் வந்துருது. எல்லாமே அவருக்கு பெண்ணுக்குரிய எல்லா இயல்புகளும் இருக்கு. ஓ ரொம்ப நல்ல வாழ்க்கை அரண்மனையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். இப்படி ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் காலம் கழிச்சு, அ எல்லாரும் இளவரசர் சொல்றாரு, "வாங்க நம்ம எல்லாம் ஜாலியா அப்படியே வெளிய போயிட்டு வரலாம்" அப்படின்ட்டு ஒரு அந்த ஆத்தங்கரைக்கு அப்படியே திரும்ப வர்றாங்க. வந்ததையும் அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த நாரத பெண் என்ன பண்றாங்க, "நான் குளிச்சுட்டு வரணும் இந்த ஆத்துல" அப்படின்னு ஆசைப்படுறாங்க. "அப்படியா? சரி" அப்படின்னு இளவரசர் சொல்றாரு. இவங்க இறங்கி குளிக்க போறாங்க. இப்படி மூழ்கி எழுந்திரிக்கிறாங்க, மறுபடியும் நாரதர் ஆயிடுறாங்க. நாரதர் ஆனதையும் அவங்களுக்கு நாரதர் ஆனதையும் அப்படி பார்க்குறாங்க. தன்னுடைய பிள்ளைகள காணோம், கணவன காணோம், யாரையும் காணோம். இருந்தாலும் இவங்களுக்கு ஓ கவலைப்படுறாரு. தன் பிள்ளைய காணோமே, கணவன காணோமே அப்படின்னு ஒரு கவலைப்படுறாரு. அங்க பகவான் சிரிக்கிறாங்க. அங்க பகவான் வந்து சிரிக்கிறாங்க. இந்த சிரிப்பு சத்தம் கேட்டதையும் அவர் திரும்பி பார்க்கிறார். நாரதர், "நாரதா, இப்ப புரிந்ததா இந்த சம்சார சாகரம் எப்பேற்பட்டது என்ன?" அதுல போய் பாசம் வச்சு அதுல மாட்டினவரு, திரும்ப இந்த வாய்ப்ப குடுத்த நாரதர் ஆனதுக்கு கூட அதுக்கப்புறம் கூட அந்த இதனுடைய இது இருக்குது. இப்ப நமக்கே வந்து பாத்தீங்கன்னா, ஏன் 3ஆம் நாள் எடுக்கிறோம்? இந்த 3ஆம் நாள் கூட மறுபடியும் தன்னுடைய பிள்ளை, மனைவி இப்படி அந்த ஜீவாத்மாவானது அலபாஞ்சுகிட்டு இருக்கும். அங்கிருந்து திருப்பி கொண்டு போறது தான் அவங்க வேலை. அத அப்படி சொல்லி வர்றாங்க. அதுபோல இவரு அத எதுக்கு எடுத்து சொல்றாங்கன்னா, திரும்ப இந்த சம்சார சாகரத்துல போயிறதுக்கு தான் திரும்ப அவரு இந்த தேகம் எடுத்தும் அது மாரி நெனப்பு வருது. அப்புறம் அவங்க சொல்லி புரிய வச்சு, "நீ யாரு நாரதா?" அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க திரும்ப அவங்களோட அ புறப்படுறார். ஏன்னா கரையில தன்னுடைய எ எ அவருக்கு எப்படி இருக்கும்? தான் வந்து பகவானுடைய சிரிப்பு சத்தம் கேட்குது. ஆனா நாரத பகவான வணங்கி கேட்கிறார். பகவான் சொல்றாங்க, "அந்த மாயைனா என்னன்னு நீ ஒரு கேள்வி கேட்டயே, இதான்ப்பா மாயை." அது எப்படி எடுக்குறாங்க? "திரிகாலங்கண்ட நீயே தூலக தேகம் எடுத்தவுடன் நீ வந்து நாரதர்ங்கிறத மறந்துட்டு பூலோகம் தான் சொந்தம் அப்படின்னு நெனச்சு, நீ வந்து அதான உண்மைன்னு நெனச்சு நீ வந்து இருந்துட்டியேப்பா" அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தான் அவரு வந்து அ கண்ணீர் விட்டு பகவான்ட்ட அழுவுறாரு. மானுக்கு வந்துங்க தண்ணி குடிக்க ஓடும். பார்த்தீங்கன்னா, கானல் நீர்னா தண்ணி அங்க இருக்கிற மாரியே காட்டுமே. உங்களுக்குமே தெரியும். நல்லா வெயில் அடிச்சதுன்னா, அங்க என்னமோ அப்படியே தண்ணி ஃபுல்லா நிக்கிற மாரியே காட்டும். அது சொல்றாங்க. கானல் நீர் போன்றது இந்த மாயைங்கிறாங்க. மான் ஒண்ணு தண்ணி குடிக்க சென்னுச்சுன்னா, கானல் நீரை பார்த்து இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரத்துல தண்ணி வந்துரும்னே ஓடிக்கிட்டே இருக்கும். போய் அப்படியே இறந்து போயிரும். அதுபோல இந்த உலக வாழ்க்கையானது, இந்த மாயையானது நம்மளை அப்படியே கூட்டிட்டு போய் ஒண்ணுமில்லாம ஆக்கிரும்ங்கிறாங்க. இவ்வுலக வாழ்க்கைக்கு வந்த மனிதர்கள் உலகப் பொருள் மீதும், பெண்டு பிள்ளை என்று அன்பு வைத்தும், தான் யாரு? பரமாத்மாவிடம் இருந்து வந்த அந்த ஜீவன் இல்லையா? பரமாத்மாவிடம் இருந்து வந்த ஜீவன், மீண்டும் பரமாத்மாவிடம் செல்லணுங்கிற என்பதையும் மறந்து, இந்த மாயையிலே சிக்கி வாழுதுங்கிறத பகவான் வந்து அவருக்கு அறிவுறுத்துறாங்க. மெய்வழிக்கு வருவதற்கு முன் நாம் எப்படி இருந்தோம் என்பதை தீர்க்க தரிசன பாடல் கொண்டு பகிர்ந்து கொள்கிறார்கள். மெய்வழிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம்? அப்படின்னா, இந்த மாயக்கூத்தினுடைய வகையறியாமல் இருந்தோம். இந்த மாயக்கூத்துங்கிறாங்க. இந்த கூத்துல வந்து நம்ம மாட்டிக்கிட்டு, இந்த சம்சார சாகரத்துல மாட்டிக்கிட்டு இருந்த நமக்கு, எப்படியெல்லாம் நம்மளை மாத்தி கொண்டு வந்தாங்க நம்ம வாழ்க்கையில தெய்வம். நமக்கே நல்லா தெரியும். அதுபோல மயூரநாதர் வந்து அந்த பாடல்ல குறிப்பிடுவாங்க. ஜீவ வாழ்க்கைக்கான அந்த சேவையை மறந்து, இரவு பகல் எந்த நேரமும் உலகப் பொருள் வாழ்வினுக்காகவே மனைவி மக்களுக்குன்னே செலவிட்டு நம்ம வந்து வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிறத அவங்க மயூரநாதரும் அந்த பாடல்ல குறிப்பிடுறாங்க. அந்தரங்க சேவை எல்லாம்
அந்தரங்க சேவைன்னா இது அந்த ஜீவாத்மாவுக்கு உண்டான வேலைகளை எதையுமே அதுதான் சேவை. சேவைனா இதுவா அப்படின்னு கேக்குறாங்க தெய்வம் ஒரு இடத்துல. சேவைனா இது. அந்தரங்க சேவை எல்லாம் ஆடியிலே போக்கி விட்டு அந்தி பகல் மாயை வசம் அலைப்புண்ட மாந்தருக்கும். அதாவது அந்தரங்க சேவையெல்லாம் ஆடியிலே போக்கி விட்டு நந்தியவர் சாஸ்திரத்தை நட்டாற்றில் விட்டு அந்த ஈசன் நமக்கு கொடுத்த அந்த சாஸ்திரத்தில நட்டாத்துல விட்டுட்டுமா, நட்டாற்றில் விட்டு நந்தியவர் சாஸ்திரத்தை நட்டாற்றில் விட்டு அந்தி பகல் மாயை வசம் அலைப்புண்ட மாந்தருக்கும் சத்துவ வள்ளலுக்கும் சாய்ந்தாடி தோணி வர. அதாவது மனமாயையிலிருந்து நாம் விடுபட்டு அறிவின் வசம் செல்ல நம்ம தெய்வம் அவர்கள் திருவாக்கு கொண்டு நம்மை மாற்றுகிறார்கள். இப்ப இந்த பாடல் தெரியுமா, மயூரநாதர் தெரியுமா, நம்ம தெய்வம் அதெல்லாம் எடுத்து கொடுத்து, அப்பா நீ வந்த வேலையை மறந்துட்டு நீ இந்த உலக காரியத்துக்கு போயிட்டியப்பா. எப்படி நாரத மகாமுனிவர் இதுல வந்துட்டு இப்படி போயிட்டாரோ, அதுபோல நந்தியவர் சாஸ்திரத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்த வேத நூட்களை எல்லாம் நாம் எதையும் படிக்காமல் நற்றாற்றில் விட்டு அந்தி பகல் இரவு பகலா என்ன பண்ற மாயை வசம் அந்த அதுலயே அலைஞ்சு வாழ்நாள வீணாக்கிட்டமே அப்படின்னு நம்ம தெய்வம் புரிய வச்சு இந்த மெய்வழியில நமக்கு மாத்தி வர்றாங்க. இந்த மாயை எங்க இருக்குதுன்னா தெய்வம் இருக்கிறாங்க. உன் அறிவிலே கலந்திருக்கிறது என்கிறார்கள். இந்த மாயை எங்க இருக்குதுன்னா உன் அறிவிலேயே கலந்திருக்கிறது என்கிறார்கள். ஞானம் அடைய தடையாயிருப்பது உன் மாயைன்ட்டாங்க. ஞானம் அடைய தடையாயிருப்பது உன் மாயை, அது உன் அறிவிலே கலந்து தடை செய்துங்கிறாங்க. எது நித்தியம், எது அனித்தியம், எது பொய்யது மெய்யதுன்னு பேசி பேசி நம்ம தெய்வம் பால்ல எப்படி தண்ணி பிரிச்சு எடுக்கிறாங்களோ அது போல நம் மனதுல இருக்கிற அந்த அறிவை தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க, நமக்கு புரிய வைக்கிறாங்க. இது அல்ல, இதுதான் நிஜம், இது பொய், இது மாயை, இது நிஜம்னு. அதனால நம்ம மெய்வழியில நம்ம மனதை குரங்கா விட மாட்டோம். குரங்குனா தாவிக்கிட்டே இருக்கணும்பாங்க. அப்படி இல்லாம குதிரையாக ஆசானையே வலம் வரும் பஞ்சகல்யாணி குதிரையாக நம்ம ஆக்கி வைக்கிறாங்க. ஆனா நாம தான் ஆக்கிக்கணும். அது அப்படித்தான் ஓடிட்டு இருக்கும், ஆக்கிக்கணுங்கிறாங்க. இறைவன் அடையத்தான் நம்ம வந்தோம் இந்த உலகத்துக்கு. அதை மறந்துட்டு இந்த உலக பொருளும் மனைவி மக்கள் சுற்றம்னு தேடி இந்த மாயிலேயே செல்லுவத அப்படியே போயிட்டு இருக்கிறத ஒரு மகன் சிறப்பா அந்த பாடல்ல எடுக்கிறாங்க பாருங்க. கற்ற கல்வியும் வீற்ற பதவியும் ஈட்டிய தனமும். நம்ம கற்ற கல்வி, நாம் வீட்டிருந்த அந்த பதவி, IAS IPS எது பெரிய அளவுல கூட இருந்திருக்கலாம், ஜனாதிபதியா கூட இருந்திருக்கலாம். கற்ற கல்வியும் வீற்ற பதவியும் ஈட்டிய தனமும். நம்ம பொருள் சேர்த்துப்போம், நிறைய சேர்த்திருப்போம். நம் உற்ற துணையும் 2 மாதம் ஈன்று பெற்ற மகவும். 2 மாதம் பெற்ற நம் குழந்தைகளாகட்டும். மற்ற சுற்றமும் நீ சேர்த்த தனமும். தனம்னு ஏகப்பட்டது சேர்த்து பத்தலை சேர்த்து வச்சிருப்போமே, அது சொல்ற. நீ சேர்த்த தனமும் கற்ற கல்வியும் வீற்ற பதவியும் ஈட்டிய தனமும் நம் உற்ற துணையும் 2 மாதம் ஈன்று பெற்ற மகவும். மற்ற சுற்றமும் நீ சேர்த்த தனமும் அன்று காலன் வந்து அழையும் போது. அன்னைக்கு ஒரு நாள் யமன் உன்னை அழைக்கிறப்ப சொல்றார், அன்று காலன் வந்து அழையும் போது நீ சேர்த்த செல்வமும் உதவுமோ, நீ கற்ற கல்வியும் உதவுமோ, நம் உற்ற துணை உதவுமோ, 2 மாதம் பெற்ற மகவும் உதவுமோ.
காலன் வந்து அழையும் போது, அன்று காலன் வந்து அழையும் போது, அன்று காலன் வந்து அழையும் போது, இவை எதுவும் உதவாது உதவாது மனமே. மனதுக்கு அவர் சொல்றார். ஏன்னா இதான மாயஸ்தலம் நம்மளை கொண்டு வர்றது. நீ சேர்த்த செல்வம் உதவுமோ, நீ கற்ற கல்வியும் உதவுமோ, நம் உற்ற துணையும் உதவுமோ, ஈரைந்து மாதம் பெற்ற மகவும் உதவுமோ, காலன் வந்து அழையும் போது, அன்று காலன் வந்து அழையும் போது, இவை எதுவும் உதவாது மனமே மனமே. இதை எப்படி இருக்கிறாங்க? இதை சற்றே நினை மனமே. நீ கொஞ்சம் நினை மனமே, இதை சற்றே நினை மனமே. இவை எதுவும் உதவாது மனமே மனமே, இதை சற்றே நினை மனமே. சேர்த்த செல்வம் உதவாது, எது உதவுமோ உதவுமோன்னு கேட்டாங்க. அடுத்துக்கு எடுக்கிறாங்க. சேர்த்த செல்வமும் உதவாது, கற்ற கல்வியும் உதவாது, வீற்ற பதவியும் உதவாது, ஈரைந்து மாதம் இன்று பெற்ற மகவும் உதவாது, காலன் வந்து அடையும் போது, இவை எதுவும் உதவாது சற்று நினை மனமே. எதை நினைக்கணுங்கிறாங்க? நிலையானதை நினை மனமே. இவை எதுவும் உதவாது சற்று நினை மனமே, நிலையானதை நினை மனமே. ஒரு தரம் சிவநாமத்தை சற்றே நினை மனமே. அந்த சிவநாமம் என்பது அந்த மூல மந்திரத்தை, அது சற்றே நினை மனமே. அப்ப இதெல்லாம் எதுவும் நமக்கு எல்லாம் மாயை தான், எதுவும் நிக்க போறதில்லை. அதனால இதெல்லாம் இல்லை அப்படின்னு அவங்க பெரியவங்க நமக்கு எடுத்து சொல்றாங்க. இந்த மாயிலிருந்து விடுபட ஒரு உபாயம் அப்படின்னா தெய்வ நாமம் தான், தெய்வ திருவாக்கின்படி நடப்பதுதான். மாயிலிருந்து விடுபட உபாயம் ஒன்னே ஒண்ணு என்னன்னா, அவங்களுடைய திருநாமமும் அவங்களுடைய திருவாக்கின்படி நடப்பதுதான் இந்த மாயிலிருந்து விடுபட முடியும். தெய்வம் நமக்கு மெய்வெளியில மாயிலிருந்து விலக பழகி தர்றாங்க. அப்படின்னா எப்படி? அப்படின்னா செல்வமா அப்படின்னா எப்படி எடுக்கிறாங்க? உள்ளதையே போதுமாக்கிக்கப்பா என்ற எண்ணத்தை நீ வலுப்படுத்து. இதே போதும் தெய்வம். நாளைக்கு இருக்குது பார் கஞ்சி, எனக்கு இந்த அளவுக்கு வச்சிருக்காங்களே, பத்தலைன்னு அலையாம இந்த அளவுக்கு நம்மளை கொண்டாந்து ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. போதும், இது போதும், இதை வச்சு நான் சாலையில நான் ஓட்டிக்குவேன், இது போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம உருவாக்குறதுக்கு சொல்றாங்க. செல்வமா உள்ளதையே போதுமாக்கி கொள்ளல் என்ற எண்ணத்தை வலுப்படுத்துதல். இந்த வலுப்படுத்துறதெல்லாம் இருக்குது. அடுத்தது கல்வியா, மெய்க்கல்வி எப்படி? அதுதான் முக்தி உனக்கு கொடுக்கும். மனைவி மக்கள் பேர்ல அன்பு செலுத்துறியா, அது வேண்டாம், அது வெளியன்பா வச்சுக்க, அது வெளியன்பு வச்சு வைத்து நட, உள்ளன்பு வச்சு நீ இறைவன்கிட்ட நடந்துக்க அப்படின்னு சொல்றாங்க. சுற்றமா, அவங்க கிட்ட முகதாட்சணியம் பார்த்து நடந்துடாத, உன்னை கொண்டு போய் உள்ள தள்ளிரும். சுற்றம்னா அதை எப்படி வச்சுக்கணும் என்று நமக்கு அறிவுறுத்தி இந்த மெய்யில ஏறாத நிலையில ஏற்றி வைக்கிறாங்க. அந்த மாயை இருள அறிவு மயங்கி மதி இழந்து திரிந்த நமக்கு அந்த மாறா கருணை வைத்து 4ஆம் பதமான அந்த சாயுச்ச பதத்துல ஏற்றி வைக்கிறார்கள் என்றால், அவருடைய கருணையை நாம் என்ன சொல்லி வாயில அந்த சொல்லு கடங்காது சுருதியிடம் கொள்ளாதுனாங்க இல்லையா? பேர்பட்ட அந்த கருணையை நம்ம அளந்து சொல்ல முடியாது. அந்த வள்ளல் பெருமான் என்ன நம்மளை ஒரு நிலையில ஏத்தி வச்சிருக்கிறாங்க தெய்வம். அந்த கருணைன்னு நம்ம சொல்லிட்டோம், நம்மளை எப்படி ஏத்தி வச்சிருக்காங்கன்னு வள்ளல் பெருமான் பாடுறாங்க. ஆனா அது நமக்கு தான், அது அவங்க பாடினாலும் அது நமக்கு தான். எப்படி இருக்கிறாங்க பாருங்க. காளையர் வடலூர் வள்ளல் கட்டி அந்த பேழையாமாருட்பாவுல அக்கருணையை எக்களிப்பா பாடி மகிழ்கிறார்கள். அவங்களுடைய கருணையை நம்ம கருணைன்னு சொல்லிட்டோம், அதுக்கு எப்படி எடுத்து பாடுறாங்க பாருங்க. ஏறா நிலையில் விரைந்து விரைந்து இன்னை ஏற்றியே. ஏறா நிலையில் யாருமே நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அந்த சாயுச்சிய பதம். ஏன்னா இந்த உலகத்துல எல்லா பெரியவர்களும் எல்லோருமே எப்படி வர்றாங்க அப்படின்னா, சாலோகம், சாரூபம், சாபீவம், சாயுச்சியம். ஏங்க எடுத்தையுமே நான் உங்களை டாக்டர் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க 1வது 2வது படிக்க தேவையில்லை, உங்களை எடுத்தையுமே டாக்டர் ஆக்குறேன்னு சொல்றது போல நம்ம தெய்வத்திட்ட இருந்த அந்த வல்லமை, அவங்க கிட்ட இருந்த அந்த என்ன சொல்றது, அந்த தன்னுடைய தூலத்துல பெற்று வந்தாங்களே அந்த சர்வ சன்னதங்கள், இந்த சன்னதங்களை வச்சு அவங்க நம்ம ஒரு நரனை மக்களாக்கி அந்த மக்களை தேவனாக்கி, தேவனாக்குறதோட மட்டுமல்ல, எடுத்ததையுமே
அந்த 4ஆம் பதமாகிய சாயுச்சிய பதத்தை கொடுக்குறாங்க. அதனாலதான் நம்பினவர்க்கு 4ஆம் பதம் கொடு என் மகனே. 4ஆம் பதம் எடுத்ததையுமே பாஸ், எடுத்ததையுமே மேல ஹைல கொடுக்குறாங்க. அது எப்பேற்பட்ட ஒரு வசந்த காலம். அது சொல்றாங்க, ஏறா நிலையில் விரைந்து விரைந்து இங்கு என்னை ஏற்றியே. சரி, அப்படி ஏறா நிலையில ஏற்றி வச்சிட்டீங்க. அதோட உடனே அந்த தெய்வத்தினுடைய கருணையை பாருங்க. தான் பிள்ளை எங்க குழந்தை மேலதான கவனம் இருக்கும். அப்படி இறங்காது இருக்கும்படிகான் முழுதும் கொடுத்தாய் போற்றியே. நீ நான் இறங்கி வந்துடக்கூடாதுன்னு கருணை கொண்டு நீ மறுபடியும் நான் இறங்கி இந்த உலக வாழ்க்கையில ஓடினா கூட, நான் அந்த ஒரு அவாவுல போனா கூட திரும்ப டே அப்படி அல்லடா, நீ வேதத்தை படிச்சா அப்படி எங்கட போற வாடா அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க தன் பிள்ளைகளை அணைத்து எப்படி இறங்காது இருக்கும்படிகான் முழுதும் கொடுத்தாய் போற்றியே. சரி, அதோட விட்டாங்களா? மாறா கருணையா, சாதாரண கருணை இல்லையா, மாறா கருணை என்மேல் வைக்க வந்ததென்னையோ மதியிலே நின் அருட்டு செய்த தவந்தான் உன்னையோ. என்ன தவம் செய்தேன்? என்ன தவம் நாம் செய்தோம்? பேர்பட்ட வல்லபச்சருடைய மாறாக்கருணை நம்ம மேல வைத்திருக்கக்கூடிய தெய்வம் கிடைக்கிறது. மாறாக்கருணை தன் பிள்ளைன்னு ஆயிட்டா அந்த பிள்ளை பேர்ல வச்சிருக்கிற அந்த இது ஒரு தாயின் காங்கருணை அல்லவா அவங்க. சும்மா சாதாரணமா சொல்லலையே. ஒரு தாய்க்கே இது இருந்ததுன்னா 1000 தாய் கருணை கொண்டதுன்னா 1000 சொல்ல முடியுமா? எவ்வளவு இது இருந்தா நம்ம தெய்வம் நம்ம பேர்ல அந்த மாறாக்கருணை வச்சு நம்ம என்ன செஞ்ச மதியில் என்கிறார். அறிவில்லாத எனக்கு மதியிலின் அருட்டு அவனுக்கு எனக்கு அருள் செய்து அந்த தவந்தான் முன்னைய எனக்கு எப்பேற்பட்ட இதை அழிச்சிங்களே அப்படின்னு அவங்க கருணை கடலவனாகிய நம் தெய்வ திருவாக்கின்படி நடந்து அந்த மாயை மனத்தை வென்று பரமபதம் அனைவரும் அடைவோமாக. அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம்.